ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல்கோடும் எண்ணானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையேத்து. திருவிலங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவ அனுபவம் விளங்க, திருவிலங்க திருத்திலம்பலத்தை மூத்து இருந்து திருவிளக்கு உருவிலங்க, உணர் விலங்கு உணர்ச்சி எதுவும் விளங்க, உலகமெல்லாம் விளங்கும் அருள் உதவும் பெருந்தையா மருள் விலங்கு குழல் வெள்ளி மகிழ்ந்து ஒரு பால் விலங்கு வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதில் உணர்த்திய அருப்பெரும் ஜோதி, சாதியும் மதமும் சமயம் காணா ஆதி அனாதிய அருப்பெரும் ஜோதி. ஏதுல முடிச்சோம்? ஐயவும் ஏறா நிலைமை செயற்றி நினைக்கே ஆறார் கட்டி அருப்பெருஞ்சோதி, ஐயவும் திருவும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயம் நீக்கி அருப்பெரும் ஜோதி. ஒன்றன இரண்டன ஒன்றன் இவை இரண்டன அன்றன விளங்கிய அருப்பெருஞ்சோதி, ஐயமும் திருவும் அறுத்து என் உடம்பினுள் ஐயம் நீக்கிய அருப்பெரும் ஜோதி. ஐயம்னா ஐயம்னா பயம், பயம். திருவும்னா திருவுமா, ஐயமும் திருவும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கி அருப்பெருஞ்சோதி. இதை நாங்கள் கட் பண்ணிருக்கு. அது என்ன? ஐயத்தை நீக்க. ஐயம்னா பயம். இப்போ நம்ம இப்போ இதுக்கு பயப்படுறோம், அது வந்துருமோ இது வந்துருமோ நோய் வந்துருமோ இதெல்லாம் அந்த ஒரு அச்சம் இருக்கு இல்லையா. ஐயமும் திருவும் அறுத்து என் உடம்பினுள் ஐயம் நீக்கி அருப்பெருஞ்சோதி. எந்த ஒரு பயமே இல்லாத எல்லாத்தையும் நீக்கிடுச்சு. அப்படின்னா என்ன சொல்றாரு? எதை பற்றி சொல்றாரு தெரியல. இப்போ அவர் உடம்புல நம்மளுக்கு இப்போ ஏதாவது நம்ம சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது, ஒரு மாற்றி சாப்பிட்டா ஒத்துக்கல. என்ன இப்போ இவர் என்னன்னா, இப்போ இப்போ இதை குடிக்காதப்பா ஜலதோஷம் பிடிச்சிக்கும். அப்போ ஒரு சின்ன என்ன ஆகுது, பயம் வருதா இல்லையா? வருதா இல்லையா? கண்டிப்பா பயம். அப்போ அந்த திருப்புனா சளி இருமல் அந்த ஜுரம் எல்லாம் அனைத்தும் சேர்ந்துடும். அதில் அது எல்லாமே அறுத்துடுச்சு உடம்பு விட்டு. இப்போ இவ்வளோதான் சாப்பிடுவாரு, அவர் உடம்புல அது அமுதமாக மாறுது. அந்த கழிவு இருப்பின மாதிரியும் அப்படி கிடையாது. ஐயமும் திருவும் அறுத்து என் உடம்பில் ஐயம் நீக்கி அறுப்பெறிஞ்ச அந்த பிரச்சனைக்கு அங்கே இடம் இல்லை, முடிச்சிட்டாரு. இல்லை அமிர்தமாக மாறிடும். இப்போ என்ன சாப்பிட்டா என்ன ஆகுதுவான்? இப்போ ஆமாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாரா, 10 நாள் சாப்பிட மாட்டாரா? எப்படி முடியுமா அவங்களால? அந்த நிலைக்கு வாங்க. அதோட ப்ராசஸ் தான் நம்ம கரிசாலை எல்லாமே எடுத்துக்கிட்டு வரும். அந்த கரிசாலை இதெல்லாம் வரும்போது எல்லாமே இன்னொன்று ஒரு பாடி மேலே போய் சொல்லுவார். முக்தி அடைவதற்கும் இந்த கரிசலாங்கனி சகாயமாக விளங்கும். எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம மதிக்கிறது இல்லை. சரி விட்டுருங்க, அதை போட்டோம். அது ஒன்றன இரண்டன ஒன்றின் இவை அன்றன விளங்கி அருப்பெருஞ்சோதி. இப்போ இறைவன் எப்படி இருக்கான்? அது ஒன்றா இருக்கா, பலவாக இருக்கா, 2ஆ இருக்கா, 3ஆ இருக்கா, ஆணாக இருக்கா, பெண்ணாக இருக்கு, எல்லாத்துலேயும் இருக்குது. எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியாது? யாருக்கும் தெரியாது. அது எப்படி இருக்கான்னா அருப்பெருஞ்சோதி அன்றன விளங்கிய அருப்பெருஞ்சோதி. அது ஒன்றா ரெண்டா இவை ஒன்றா ரெண்டா என்னமோ அது எல்லாமே. இப்போ ஆணுன்னா ஆணுன்னு சொல்ல முடியாது, பெண்ணா பெண்ணு சொல்ல முடியாது, அழின்னா அழின்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல ஒன்றாவே இருக்கு. பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது, அப்படி இருக்கு அந்த அருப்பெருஞ்சோதி. புரிஞ்சுதா? அடுத்து ஓதா உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரம் ஆகிய அருப்பெருஞ்சோதி. இது புரிஞ்சுமே? என்ன சொன்னாரு? ஓதாது
உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி. படிக்காமையே உணர செய்யும். நம்ம யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்கல. என்ன சொல்றாரு? ஓதாமல் உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கு இப்போ அந்த உணர்வு அது எப்படி நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குது? உணர்வு மூலியமா இதை செய்யாத போவாத, இதுக்கு இதா அதுக்கு அதான். இப்போ இந்த காக்குள்ளே இருக்கு, உணர்வே ஒளியாக கற்றுக் கொடுக்குது நம்மளுக்கு. ஒளிங்கிறது அதுதான். அது பெரிய ஒளி. ஒளியை தான் நம்ம ஜோதின்னு சொல்கிறோம். புரியுதா? அந்த ஒளின்னா அந்த ரெண்டு அர்த்தம் போயிடும்னா அது நல்லா திங்க் பண்ணி தான் அது ஜோதின்னு சொன்னாங்க. பேரொளி தான் பேர். அது நிறைய இடத்துல வரும். நம்ம சித்தர் பெருமக்கள் நிறைய இடத்துல பாட்டுதுங்க பேரொளி பேரொளின்னு பண்ண. ஆனால் இந்த ஒளி என்பது எப்படி, அது எழுத்தில் சொன்னால் தான் புரியும். வார்த்தையில் சொல்லும்போது ரெண்டு சவுண்டு ஒன்று தான். ஒளி ஒளி. இப்போ வெளிச்சமா சத்தமா அதில் குழப்பம் வந்துருங்கிறத இவர் ஜோதின்னு மாத்துறாரு. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் ஓதாமலே எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. ஸ்கூலுக்கு போய் படிக்கலை. அவ்வளோ திருமுறை 6 திருமுறை எவ்வளோ சைனிஸ் அங்கே அனைத்துமே எத்தனை அண்டங்கள் இருக்குது, எத்தனை இருக்குது, உடம்புல எத்தனை வியாதி இருக்கு, மருந்து, கண்ணு எப்படி. இந்த கொடியை பார்த்து எங்கேருந்து பார்த்து சொல்கிறார்? நம்ம அந்த கொடி மஞ்சள் வெள்ளையாக இருக்கு. நாதி முதல் புருவம தீரா ஒரு நாடி ஓடுது எப்படி சொல்கிறது? அது மேல் பாகம் என்னது மஞ்சள், கீழ்பாகம் வெள்ளை, அங்கே ஒரு ஜவு தங்கு. அதை தான் நம்ம மறைச்சிருக்குது. எங்கே அந்த அருப்பெருஞ்சது அதை நம்ம விளக்கணும். திரை விளக்கு. அதான் இந்த கொடி அந்த இது எல்லாமே கொடியாக காட்டுறது. என்ன 2 பாகம் வெள்ளை 1 பாகம் மஞ்சள். புரியுதா? 2 பாகம் வெள்ளை எதை சொல்கிறது? சுகிலம் ஸ்ரோடிதம். இது 2 இருக்குது. 2 கலந்துட்டா என்ன அந்த பிரம்மதேகம் கொடியில் காட்டு. இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்? இதெல்லாம் எப்படி உணர்ந்துறாரு? எல்லாம் நான் உள்ளுக்குள்ளே பார்க்குறாரு. புரிஞ்சுதா? அடுத்து ஓதா உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கு ஆதாரமாகிய அவ்வியின் ஆதி ஓர் ஆறும் தவித்த பேர் அவ்வியில் வளர்த்து அருப்பெருஞ்சோதி. அவ்வியின் ஆதி ஓர் ஆறும் தவித்த பேர் அவ்வியில் அழுத்தும் அருப்பெருஞ்சோதி. புரியுதா? அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியில் அழுத்தும் அருப்பெரும் ஜோதி. புரிஞ்சுதா புரியலையா? அது சொல்லுங்க. புரிஞ்சா புரியலையா? தெரியல. ஏன் தெரியாது. அவ்வியம் ஆதி ஓர் ஆறும். 6 தெரியும். ரிவர். 6ன்னா இந்த அவ்வியங்கிறது குணம். சரிங்களா? அந்த குணத்தில் என்னதுன்னா இந்த 6ன்னு சொல்கிறது. எது? கோபம், குரோதம், மனம், இந்த மதம், ஆச்சரியம் 6 குணம்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த 6 குணமும் கிளியர் பண்ணியாச்சு, தவிர்த்தாச்சு. திட்டுறியா திட்டிட்டு போ, இப்படியே கடுப்பேற்றியா அடிக்கிறே அடிச்சுட்டு போ. கோபம், சினம். இந்த கோபம் குரோதம் தெரியுதுல? தெரியுமா? என்னன்னா 6 குணங்கள். குணங்கள் 6 இருக்கு இல்லையா? இது 6ம் அவர் அழிக்கிறார், தவிர்த்தாச்சு 6 குணத்தையும். ஒரே குணம் என்னன்னா கருணை மட்டும்தான். கருணை நமக்கு இம்சை தான் வரும். சரியா? அவ்வியம் ஆதி ஊர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியில் வளர்த்து அருப்பெரும் ஜோதி. புரிஞ்சுதா? இது இந்த 6 குணத்தையும் கிளியர் பண்ணுறது யாரு? அவரை தான் சொல்கிறேன். நீங்கள் தான் எனக்கு கிளியர் பண்ணீங்க. ஒரே குணம் தான் அவருக்கு. சரி, புரிஞ்சு. அடுத்த வழிக்கு போயிடலாமா? இன்னும் இப்போ அடுத்த நீங்கள் போயிடலாமா? திருநிலை தனிவெளி சிவவெளி எனுவோர் அருள்வெளி பதிவலர் அருப்பெரும் ஜோதி. சிவவெளி, திருநிலை தனிவெளி சிவவெளி எனுவோர் அருள்வெளி பதிவலர் அருப்பெருஞ்சோதி. இந்த இதில்
இந்த 12 எழுத்துலேயே எல்லா இதுவும் அடக்குவார். சரிங்களா? இந்த ஆ இ ஊ இப்படி நிறுவும்போது இந்த ஓ அவ்வுன்னு வரி வருது இல்லையா, அக்கு இந்த இடத்துல அக்குங்கிற வார்த்தை வரணும். அக்குங்கிற வார்த்தை வராத அந்த இடத்துல தான் இவர் மாத்துறாரு. என்ன மாத்துறாரு? திருநிலை, தனிவெளி, சிவவெளி எனுவோர் அருள்வெளி பதிவலர் பெருஞ்சொல். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அக்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு, நெத்தி பொட்டில் இருக்கா? இப்போ நம்ம புறத்தில் எப்படி கொடுத்துருக்கோம்? 5 எழுத்துக்கு ஆயுத எழுத்து அது காட்டினா புறத்தில் அக்கு இருக்கு இல்லையா? இப்போ ஜோதி எங்க இருக்கோ உள்ள வச்சிருக்கோம். இப்போ அக்கு வெளியே இருக்கு, ஜோதி இது ஒரு அக்கு. இது வந்து அவையார் ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க, 9 வாசலின் மூடி ஒரு மந்திரத்தால் அந்த 10வது வாசலை திறக்க வழி தருவாயா என்று 9 வாசல் ஒரு மந்திரத்தால் மூடணும். 9 வாசலையும் மூடி 10வது வாசல் திறக்கணும். அந்த மந்திரம் தாங்க அக்கு. அக்குன்னு சொன்னா 9 வாசல் மூடணும். அக்கு அப்படின்னா அக்குன்னா எங்க அந்த 9 வாசலை மூடி ஒரு வாசலை திறக்கிறது அந்த அக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம 3/4 பேருக்கு தெரியலையே. அக்கா போட்டு முடிச்சிருவோம். இந்த இடத்துல அந்த சிவவெளி, இப்போ சைவம் சமயம் இந்த வரும்போது சிவவெளி இருக்கு இல்லையா, இந்த தனிவெளி சிவவெளி எண்ணுவோர் அந்த இடத்துல அருள்வெளி பதிவலர், அருள்வெளியா மாத்துறாரு. அந்த இடத்துல அருள்வெளி பதிவலர் அருட்பெருஞ்சோதி. இந்த அக்கு எங்க இருக்கு? அக்கு இடம் இது தெரிஞ்சுக்கணாவே அங்கதான் சிவவெளி இருக்கு இல்லையா? அங்கதான் அருள்வெளி அருட்பெருஞ்சோதி எங்க இருக்கு? அந்த அக்குக்குள்ள இருக்கு. புரிஞ்சுதா? அதுதான் அந்த இடம் ஃபுல்லாக இந்த ஒரு வரி தெரியணும். இது வரையும் எங்கெங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு கொண்டு வந்து இது ஐயம் திரும்ப அறுத்து இந்த பிறவியெல்லாம் கட் பண்ணி அடுத்து எங்கே போகிறாரு? அக்குக்குள்ளே போகிறாரு. அக்குக்குள்ளே போனால் என்ன ஆகும்? வழி சிவவெளி தெரிஞ்சிடும். சிவவெளி அதுதான், அருள்வெளி அதுதான், எல்லா வெளியும் அருட்பெருஞ்சோதி அந்த அக்குக்குள்ளே தான் இருக்கு. புரிஞ்சுதா? நேரம் இருக்கா? இல்லை. சிவவெளியை தொடரலாமா? போன வாரம் தொடரும் போடுங்கன்னா தொடரும் போடுவோம், இந்த வாரத்தில் போடுவோம். சுத்த சன்மார்க்க சுகதனி வெளின்னு அத்தக சிற்சபை அங்கே தான் சிதம்பரம் காட்ட பொற்சபை சிற்சபை சொல்கிறாங்களே, அந்த சிற்சபையே அந்த அக்கு தான். வடலூர் காட்டுற சிற்சபை பொற்சபை ஞான சபையே அந்த அக்கு தான். ஞான சபை பொற்சபை சிற்சபை இந்த அக்கு வடிவில் தான் இருக்கும். அக்குக்குள்ளே தான் அங்கே ஜோதி காமிப்பார். அங்கே தான் ஆன்மா, அங்கே தான் ஆன்ம பிரகாசம். அந்த ஆன்மாவுக்குள்ளே எங்கடாரு நடுறாங்க, அதுதான் ஆடின்னு போகிற வருஷம். இப்போ ஆடியை பார்க்கணும், எங்கே பார்க்கணும்? இது தெரியணும். எந்த வழியில் போகணும்? சிவவெளிக்கு போகணும். அங்கே அதுதான் அருள்வெளிக்கு மாற்றி சொல்கிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி.